ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எமர்சன் விலாகர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பக்கத்தில், அதாவது நம்ம வில்லேஜ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சனவேலி கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், ஒரு வாரச்சந்தை. சனவேலியில் வந்து வியாழக்கிழமை எவரி தேர்ஸ்டே, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே சின்ன சந்தை நடக்கும். காய்கறி சந்தை, மீன் சந்தை எல்லாமே. அதான் கொஞ்சம் சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் வரலாம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சனவேலியை பற்றி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஊர் தான், பட் நிறைய கிராமங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஊராக இருக்குது. ஏன்னா பஸ் போக்குவரத்துக்கு மிக மிக முக்கியம். இந்த ஊரில் தான் எல்லா ஊருக்கும் போகிற பஸ்ஸு நிற்கும். இது வந்து உச்சி ராமேஸ்வரம் ஹைவேயில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ராம்நாடு ஒரு 40 கிலோமீட்டரும், காரைக்குடி 45 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் திருச்சிக்கு ராமேஸ்வரத்துக்கு எப்போவும் பஸ் இருக்கும். ராம்நாடு, காரைக்குடி, தஞ்சாவூர், இந்த மாதிரி ஊருக்குள்ள இங்கேருந்து உங்களுக்கு இந்த வழியாக போகிற பஸ்ஸஸ் நிறையா இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்குது. எல்லா வண்டியுமே நிற்பாங்க. குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்டு ப்ரீமியம் சர்வீஸ் தவிர மற்றெல்லாம் போக்குவரத்துக்கு வந்து முக்கியமான ஒரு ஹாட்ஸ்பாட்டாக, முக்கியமான பாயிண்ட்டாக இந்த ஊர் இருக்குது. இதை சுற்றி உள்ள நிறைய கிராமங்களுக்கு எல்லோரும் இங்கே வந்து பைக் போட்டு பஸ் ஏறுவாங்க. அதுமாதிரி ஆட்டோ இங்கே தான் எடுப்பாங்க. ஏன்னா நிறைய கிராமங்களுக்கு பஸ் வசதி கிடையாது. ரொம்ப ரேராக டைமிங் தான் டவுன் பஸ் இருக்குது. அதை விட்டால் நம்ம ப்ரைவேட்டு பைக்கு, காரு இல்லை ஆட்டோ அந்த மாதிரி தான் போகிறது. ஸோ வாங்க இந்த ஊரில் உள்ள சந்தையை பார்க்கலாம். கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா சனவேலி. இந்த ரோடு தான் நேராக போனீங்கன்னா ராமேஸ்வரம், ராம்நாடு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி, திருச்சி, தேவோட்டை அப்படி போகிறது. ஸோ சனவேலியில் பார்த்தீங்கன்னா சந்தை, வார சந்தை சொல்லுவாங்கள்ல, அந்த சந்தை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஈவினிங் டைம் இது. இந்த வாழைப்பழத்தை பாருங்க இறக்கியிருக்காங்க. ஸோ சனவேலிங்கிறது சின்ன ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு வந்து ப்ரைமரியாக பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்களுக்கு வந்து, அதாவது சனவேலி வந்து ஒரு மெயின் ஹைவேல இருக்கனால ஸோ இந்த ஊரில் வந்து சந்தை நடந்துகிட்ருக்கு. ஆனால் நிறைய கிராமம் இருக்குது சுற்றி. பஸ் போகாத ஊர்லாம் இருக்குது. ஸோ அந்த ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வருவாங்க, வாங்கி சந்தையில் சாமான் வாங்குவாங்க. ஸோ நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்களுக்கு உள்ள தேவையை பூர்த்தி செய்கிறது தான் அந்த சந்தை. ஸோ கடைகள்லாம் ரொம்ப பெருசாக பெரிய மார்க்கெட்லாம் இருக்காது. ஏதோ ஓரளவு ஓகே காய்கறி வாங்குற அளவுக்கு இருக்கும். பாருங்களேன், நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம், இங்கே தான் ஸ்டார்டிங்கு. எண்டு வந்து இதான் இந்த கடைசி தெரியுதா உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். இதெல்லாம் காய்கறிகள், ஃபுல்லாக காய்கறிகள். இது பார்த்திங்கன்னா அந்த பூண்டு வகை, பூண்டு போடுறது. அந்த பக்கம் காய்கறிகள் தான். ஸோ இதெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு, தக்காளி, மாங்காய். இது எவ்வளோவா? எது 60? இதுவா? இது 60ஆ? இந்த பூண்டு, பெரிய பூண்டு இது 80, 100 ரூபாயா? ஸோ பெரிய பூண்டு 100, இந்த பூண்டு 80. ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா 60 தான். ஸோ நம்ம இப்படி சுற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் வாங்க சுற்றி பார்க்கலாம். இருக்காமி தக்காளி வாங்கிருக்கு, கத்திரிக்காய் வாங்கியிருக்கு, அவ்வளோதானே. மீன் வாங்கினேன், பயிர் என்ன வாங்கிட்டு போகிறேன். அவ்வளோ ஒரு ஆள் தானே. எவ்வளோக்கு? 300 ரூபாய்க்கா? ஒரு ஆள் தானே. அவ்வளோதான் வரும். சரி சரி, ரைட். ஸோ கைஸ் பாருங்கள் என்னென்ன காய்கறிகள் இந்த வாரச்சந்தையில் இருக்குது சனவேலியில். கேரட்லாம் பார்த்தீங்கன்னா அலசி என்ன சொல்கிறது, மூட்டையில் போட்ட மாதிரி இருக்குது. லெமன் எவ்வளோது? கூறு 20 ரூபாயா? கூறு 20 ரூபா தான். நல்லா இருக்குல்ல இருக்கு. இப்போ ரேட்டு கம்மியாகிடுச்சோ? இப்போ முன்னாடி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு நேரடி, அதனால அதிகமாக வச்சுருக்கேன். அப்படியா? சரி சரி, நேரடி. ஒரு நத்தமா? சரி சரி சரி. ஆனால் பழுத்து இருக்குது, அதனால குறையாப்ல. கூறு 20 தான். சௌரி கொடுக்காரு. ஸோ கடை இது வரைக்கும் போகுது, இந்த எட்ஜ் வரைக்கும் போகுது, அவ்வளோதான். அதோட எல்லாம் ஒரே வகையான காய்கறி தான். அதே மாங்காய், அதே கத்திரிக்காய், அதே பூசணிக்காய், பூசணிக்காய் இல்லை, முருங்கக்காய், எல்லாமே வெண்டைக்காய், எல்லாம் ஒரே மாதிரி வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக எதுவும் கிடையாது. ஸோ இதான் பேசிக். இதை தாண்டி என்ன வாங்க போகிறாங்க? கிராமங்களில் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், வாழைக்காய் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஸோ அது எல்லாமே கிடைக்குது இந்த சனவேலி
வாரச்சந்தையில். சந்தை பார்த்திங்கன்னா எவரி தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை இங்கே நடக்கும். தக்காளி பாருங்கள், தக்காளி எவ்வளோது கிலோ? கிலோ 50 ரூபாயா? பழமாக இருக்க, தொட்டு பார்க்க வேணா? கல் கல்ல தான் இருக்குது. ரைட், இந்த 4 வட்டம் 50 ரூபா. நம்ம மீன் இங்கே பார்த்தியா, எங்கள் ஊரில் மட்டும் ஜாஸ்தி, இங்கே மட்டும் கம்மியா? இது எவ்வளோதுமா? சரி 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 சரி. இது வந்து எங்கள் ஊரில் அரசு முகத்தில் 400 ரூபாயா, இந்த ஊரில் சென்னை சின்ன ஊர்னால 300 ரூபாயா. இங்கே இங்கே வாங்க மாட்டாங்க 400 ரூபாய்க்கு. தெரியாதவங்க வாங்க மாட்டாங்க, பொதுவாக சென்னையில் வாங்க மாட்டாங்க, அதான் உண்மை. கைஸ் இந்த பக்கம், அதாவது நான் காமிக்கல கை, ஸோ இந்த அம்மாலேருந்து அந்த எட்ஜு வரைக்கும், இந்த மெயின் ரோடு வரைக்கும் மீன் கடை தான். இந்த பாருங்கள், இது வந்து நண்டு, ஸ்மால் நண்டு. இதுவும் நண்டு. நண்டு எவ்வளோது கிலோ? எவ்வளோ? ஆத்தாடி 400 ரூபாயா? இந்த வர நான் கேட்டு வரேன். இல்லை நான் சும்மா ரேட் கேட்டிருக்கேன், ஃபோட்டோ இல்லை. ஆமாம் 400. சரி சரி, அது ஏன் அது 400? பெரிய நண்டுண்ணா, ஆனால் அது வித்தியாசம் தெரியுது இல்லை, அது கொஞ்சம். அதான். நீங்கள் இந்த ஊர் வந்து காரங்காடு தானே? ஸோ கைஸ் பார்த்துக்குங்க, ஒரு பக்கம் பெரிய நண்டு 400, ஒரு பக்கம் 200 சின்ன நண்டு. இதெல்லாம் முரல் மீன். முரல் அது ஊழியான்னு தெரில. அவ்வளோதான், கடை கம்மி தான். இந்த பக்கம் தான் வெட்டுறாங்க. ஸோ மீன் வாங்கிட்டு இங்கே வெட்டிக்கிடலாம். 40 ரூபாங்கிறாங்க வெட்டுறதுக்கு. 1 kg 40 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஆகியிருக்கேன். நம்ம பார்த்ததெல்லாம் மேலே ரோடு, மெயின் ரோடு இருக்குல்லையா, ரோடு, அந்த ரோடு. இப்போ கீழே டவுன். ஸோ இங்கேயும் அதே காய்கறிகள் தான். இந்த இடம் மட்டும்தான் பார்க்க முடியுது, மற்றபடி வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ செனவேலிக்கு பின்னாடி பாருங்கள். ஸோ வயல்வெளிகள் சுற்றி பனைமரங்கள் இருக்குது, தெரியுதுங்களா? எஸ், பனைமரங்கள் இருக்குது. இந்த மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. விவசாய காலங்கள்லாம் விவசாயம் பண்ணிடுவாங்க. அந்த பக்கம் க்ரீனரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எவ்வளோ தக்காளி? தக்காளி கிலோ 50 அப்படி சொல்லுங்க. 2 கிலோ 50னா 999 மாதிரி 1000 ரூபாய்க்கு சொல்கிறாங்கல்ல. பொருள் எப்படி? கிலோ 50 அமுங்குதே. கிலோ 50 ரூபாயா? உருளை கூடி போச்சு ரேட்டு. வெயில்னா கூடிரும். மாங்காய் எவ்வளோது? கிலோ 50 ரூபாயா? எத்தனை கிலோ இருக்கும் இதில்? 7 கிலோ வருமா? ஓ, சந்தையில் என்ட்ரன்ஸு ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். எல்லாம் கருவாடு நிறையா இருக்கு, வித்தியாசமாக. திருக்க தானே அது? எவ்வளோ திருக்க? 300-400? திருக்க 300-400. பலாச்சோலை, வெள்ளைப்பூடு, ஃப்ரூட்ஸ் ஐட்டம். ஸோ இந்த இடத்துல தான் ஃப்ரூட்ஸ் பார்க்க முடியுது. 1/2 கிலோ 120. இந்த ஆப்பிளா? மாவாப்பிள் இல்லை? இதெல்லாம் மிட்டாய் ஐட்டம்ஸ், கார வகைகள், இனிப்பு வகைகள் எல்லாமே இங்கே கொடுக்குறாங்க. பேக் பண்ணி இங்கேயே பண்ணுறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்தா தான். ஸோ வாழைப்பழங்கள்
இந்த பக்கம் பலாச்சோலை. ஸோ அவ்வளோதாங்க சந்தை. சனவெளியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர். நீங்கள் பார்த்துட்டு தான் சனவெளி. இந்த ரோடு தான் கடைகள். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கடைகள் இருக்கும். அவ்வளோதான். ஒரு ரோட்டில் தான் கடைகள் இருக்குது. அதுக்கு சைடில் தான் சந்தை இருக்குது. பாருங்கள், இதான் சந்தை நடக்கிற இடம். பலாச்சோலையெல்லாம் வெட்டி விற்றுட்ருக்காங்க பாருங்கள். பஸ்லாம் போகுது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் போகிற பஸ். ராமேஸ்வரம் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. எஸ், ஜஸ்ட் ஒரு ரவுண்டு வந்தோம் சனவெளி சந்தை எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சின்ன சந்தை தான், அதனால் ரொம்ப கவர் பண்ண முடியல. ஸோ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் கிராமத்துக்கு. பாருங்கள், இந்த ரோட்டில் சனவெளி மெயினில் வந்து ஸ்ரீ பவானி பஸ் போகுது காரைக்குடி. ஸோ ராம்நாட்லேருந்து காரைக்குடி போகுது. இங்கே ஒரு ஸ்டாப். ஸோ இண்டு தான் போகுது. ராம்நாடு காரைக்குடி பவானி. கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான சந்திக்கலாம். வண்டி தான் தேங்க்யூ ஃப்ரம் எமர்சன் விலாக்கர். வீட்டில் மிஸ்ஸஸ் வந்து காய்கறி வாங்கியிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கியாச்சு. நம்மளும் கிளம்பலாம் கார் எடுத்துகிட்டு.